என் பேர் அன்னலக்ஷ்மி. நான் அசிஸ்டன்ட் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெற்றிக்கு காரணம் எங்கள் அம்மா அப்பாவோட பிளெஸிங்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இந்த வெற்றியை பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா இப்போ என் கூட இல்லை. இப்போ எங்கள் அப்பாவாகவும் அம்மாவாகவும் எனக்கு இருந்து என்னை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறது என்னோடய ஹஸ்பண்ட் தான். அவங்கள மாதிரி ஒரு சப்போர்ட் எனக்கு யாருமே கொடுத்துட முடியாது. என்னோடய ஃப்ரெண்டாக, வெல்விஷராக, என்னோடய மென்டாராக, என்னோடய அப்பா அம்மா எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான். அவங்க எல்லா விதமான சப்போர்ட்டும் எல்லா வகையிலுமே எனக்கு பண்ணுவாங்க. காலையில் சமைச்சு நான் இங்கே கிளாஸ்க்கு வர்றதுலேருந்து சாயந்தரம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் என் ஹஸ்பண்ட் தான். மெயின்ஸோடலாம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். அப்போவுமே எனக்கு உன்னால் முடியும், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னதே என் ஹஸ்பண்ட் தான். அவங்களுக்காக தான் நான் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறேன். இதுக்கும் மேலேயும் அவங்களோட எய்ம் வந்து என்னை குரூப் 1 ஆஃபீஸர் ஆகணுங்கிறது தான். திரும்பவும் ஒரு வாட்டி அவங்கள இந்த ஸ்டேஜில் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுவேன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி என் அத்தை மாமா அவங்களும் என்னோட ரொம்ப சப்போர்ட்டு. எங்கள் ஊர் வந்து ஒரு சின்ன கிராமம், பஸ் வசதி கூட கிடையாது. காலையில் சாயந்தரம் வரணும்னா வீட்டிலேருந்து ஒருத்தங்க வந்து பக்கத்து ஊரில் விட்டால் தான் வர முடியும் நாங்கள் பஸ் ஏறி. அதனால் என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்க இல்லாத நேரத்தில் எங்கள் மாமாவாக இருக்கட்டும், என் குழந்தனாராக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எங்கள் ஊருக்கு போயிட்டு வர வைக்கிறதுக்கு. அதனால் என்னோடய ஃபேமிலி தான் என்னோடய ஃபுல் சப்போர்ட்டு. அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அக்கா இங்கே படிக்கிறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிட்டாங்க. மெயின்ஸ்லலாம் தனோக்கா மகாக்கான்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் 2 பேர். நான் அவங்களோட யங்கர் தான், அவங்களோட காம்படிட்டிவ் தான். ஆனாலும் அவங்க எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அவங்கள விட எனக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட என்னை அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவாங்க. உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு சொல்கிறது நான் என்னென்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறத நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவ் தாட்ஸோட பாசிட்டிவ் வைபோடே இருங்க. உங்களை சுற்றியும் பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸையே வச்சுக்கோங்க. நெகட்டிவாக பேசுகிறவங்கள தூர வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத விட ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அன்னைக்கு டெஸ்ட் ஹாலில் 3 மணி நேரம் எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் வச்சுக்கிடாதீங்க. நம்மளால் முடியுமா முடியாதா எதுவுமே யோசிக்காதீங்க. உங்களால் முடியும், கொஷின் ஈஸியாக நான் படித்தது வரணும்னு நினச்சிட்டு போகாதீங்க. நான் என்ன வந்தாலும் என்னால் போட முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். சுரேஷ் சார் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒமிட் பண்ணி போடணும். தெரியாத கொஷினை கூட நம்மளால் போட முடியும். எப்படி அப்ரோச் பண்ணுறோங்கிறத தான் இருக்குது. நம்ம பீஸ்ஃபுல்லாக மைண்டை வச்சுருந்தோம்னா தெரியாத கொஷின் கூட நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். அதே மாதிரி அகாடமி பற்றி சொல்லணுன்னா சுகேஷ் சார் வீடியோ, கனிமுருகன் சார் வீடியோ இதெல்லாம் பார்த்து தான் நான் ரொம்பவே இன்ஸ்பிரேஷன் ஆனேன். ப்ரிலிம்ஸ் அப்போ பாலா சார் டெஸ்ட் பேட்சில் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாங்க, ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தேவை தான். தமிழ் மேக்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா படித்தா போதும். ஜிகேயில் ஸ்கோரிங் ஏரியா நல்லா படிச்சிட்டிங்கனாலே உங்களால் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அந்த 3 மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். 3 மாதத்தில் என்னால் கட் ஆஃப் கிளியர் பண்ணி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ் தான். மெயின்ஸும் அப்படி தான். ஸ்பாட் டெஸ்ட்லாம் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே இருந்த கொஷின் தான் அங்கே வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த 3 மணி நேரத்தில் எப்படி கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். நான் ரைட்டிங்கில் வந்து ரொம்ப ஸ்லோ தான். படிக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் படிச்சிருவேன். ஆனால் ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்லோ. அது இங்கே தான் என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சது. இங்கே கொடுத்த ப்ராக்டிஸ்னால தான் என்னால் அங்கே டைமுக்கு கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ஸோ அகாடமிக்கு என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.